It's not a documentary about me, or it's not a documentary about Resul Puram. It is me acting as myself. That is the only coincidence. Resul, எனக்கு தெரியுமா 1132 வருஷம் முன்னாடி இவிட தானே பூரம் தொடங்கியது. எங்கே நிற்கணும் உதய ஸ்பாட்டில் பூரம் தொடங்கி. அப்போ எனக்கு தோணி அந்த ஞான் അവിടെ വന്നതല്ലേ, என்னை யாரோ അവിടെ கொண்டுவന്നത്. God said it. அது ஒரு நிமித்தம். அந்த மாதிரி ஃபிலிமும் ஒரு நிமித்தம். So it became a very huge thing. Like it become like a 168 track recording. 2.0 பண்ணும்போது அது SRL 4D அந்த டெக்னாலஜி கொண்டு வரதுக்கு காரணம் சங்கர். இந்த ஃபிலிமில் அது மாதிரி ஒரு புதிய டெக்னாலஜி we could present it. வணக்கம். ஒரு கதை சொல்லட்டுமா? ட்ரெய்லர் பார்க்கும்போது இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்குது, ஃபீச்சர் ஃபிலிம் மாதிரியும் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம், ஒரு டாக்குமெண்ட்ரி. டாக்குமெண்ட்ரி அல்ல, இது ஒரு ஃபீச்சர் ஃபிலிம். ட்ராவலாக் வித் ரசூல் பூக்குட்டி இந்த மாதிரி ஒரு 3 hour டாக்குமெண்ட்ரி. அது டாக்குமெண்ட்ரி இருக்குது, அது செப்பரேட்டு. என்னால் இது டாக்குமெண்ட்ரி அல்ல, இது ப்ராப்பர் ஃபீச்சர் ஃபிலிம். நம்ம தியேட்டரில் போய் பார்த்து டான்ஸு பாட்டு எல்லாம் இருக்குது, இமோஷன் இருக்குது, எல்லாம் இருக்குது. நல்ல ஒரு ஸ்டோரி, நல்ல ஒரு கதை, நல்ல அந்த மாதிரி ஒரு நன்மை உள்ள ஒரு ப்ராப்பர் ஃபீச்சர் ஃபிலிம். இது ஒரு ஆன்ஸ்க்ரீன் வரலாம் அப்படின்ற டிசிஷன் நீங்கள் வரதுக்கு வந்து எவ்வளோ யோசிச்சிங்க? அது டக்குன்னு முடிவு பண்ணிக்கலாம் வந்துடலாம் ஆன்ஸ்க்ரீன் வரலாம்? இந்த ஒரு ஆசை இருந்தேன். ஐ தாட் நோபடி வில் கம் ஃபார்வர்ட். ஐ செட் ஐ வாண்ட் டு ரெக்கார்ட் Resul Puram லைவ் இந்த மாதிரி சொல்லிட்டேன். வருஷங்களுக்கு பின்னாடி அந்த ஆஃபீஸில் ஒரு கால் வந்து, வாஷிங்டனில் ஒரு கால் வந்து, அது ராஜீவ் பனேக்கல் தானே, அந்த ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம். அப்போ பிரசாத் அப்போது எந்த ஒரு കാര്യങ്ങളൊക്കെ നോക്കി ഒരു മാനേജ് ചെയ്യുന്നൊരു, he's been like a தம்பி brother to me, and he's been walking with me like a shadow for many years. பிரசாத் ஒரு ஃபிலிம் பண்ணியாச்சு, பாஞ்சஜன்யம் ஒரு ஃபிலிம் பண்ணியாச்சு, கலாபவன் மணி. வாஷிங்டனில் ஒரு ஃபோன் பண்ணாச்சு, നിങ്ങൾക്ക് ஒரு பெரிய இஷ்டம் இல்லை Resul Puram பண்ணுறதுக்கு, அது ஃபண்டு பண்ணுறதுக்கு. அந்த அப்போ ஆதி நான் கேட்டேன், யார் வட்டன் யாரும் வந்தாச்சு. அதுக்கு காரணம் ഇതൊരു ആർക്കൈവൽ റെക്കോർഡിംഗ്. എൻ്റെ ഒരു ഇഷ്ടം, എൻ്റെ ഒരു ഇൻ്റലിജൻസ്, അതൊരു பெரிய மிகப்பெரிய விஷயம். அது ரெக்கார்ட் பண்ணதுக்கு அது ஒரு கொமர்ஷியல் வேல்யூ இல்லை, இதில் ஒரு ரிட்டர்னும் கிடைக்க இல்லை. அது யார் பண்ணதுக்கு தயார், அந்த ஒரு கியூரியோசிட்டி, நான் ப்ராஃபிட் ப்ராஜெக்ட் அதுதானே. அப்போது அவருக்கு ஒரு கதை இருக்குது. அந்த கதை என்னால் when he was 18 years old, he ran away from Kerala, and Gum Firke, he reached in America, and he was telecom, and he made his money and millions and all that. He said, I want to do a gift. I am from Thrissur, so it's my gift to people of Thrissur. அப்போ நான் கேட்டேன், and you will not ask me to do things this and that and all that. No, you will let me do my way. He said, നിങ്ങൾക്ക് என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கோ, அதெல்லாம் ஃபுல் ஃப்ரீடம். அது ஒரு ட்ராக் எடுக்கணும், அது ரிலீஸ் பண்ணணும், அது திருச்சூரில் ஆൾക്കാർക്ക് அது வடக்குநாதன் எந்த கிஃப்ட் அந்த மாதிரி. ஐ செட் ஓகே, ஐ வில் டூ இட். அறியாமல் இட்ஸ் பிகெஸ்ட் சவுண்ட் ஃபெஸ்டிவல், பெரிய விஷயம் அந்த மாதிரி தான் தெரியும். லைக் ஈவன் தென், அன்டில் தென் ஐ ஹவ் நாட் சீன் பூரம். நேரிட்டு பார்த்தில்ல, டிவியில் பார்த்தேன், ரேடியோவில் கேட்டேன், அதெல்லாம் இருக்குது. பூரம் என்னாச்சா நான் நேரிட்டு பார்க்கல. அப்போ ஒரு 15 days முன்னாடி நான் கேரளத்தில் வந்தேன். மெயின் பூரம் நடக்கிறதுக்கு முன்னாடி கொச்சு பூரம் அந்த டெம்பிள் எல்லாம் இருக்கேன், எல்லாம் போய் நான் பார்த்தேன். அப்போ தெரிஞ்சது பெரிய விஷயம். இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஸ்கேல். பின்ன ஒரு ஃபிலிம் சவுண்ட் பர்சன் இல்லையா, அதுக்கு ഞാനൊരു ஃபிலிம் சவுண்ட் பர்சன். அதுக்குள்ள ஃபிலிமில் எந்த மாதிரி சவுண்ட் யூஸ் பண்ணுவோம், அந்த இம்மர்சிவ் சவுண்ட் எல்லாம் யூஸ் பண்ணோம். ஓரோ 3D இருக்குது, டால்பி அட்மாஸ் இருக்குது, எல்லாம் யூஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி எல்லா ஃபார்மேட்டும் கம்பைன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும். அந்த ஃப்யூச்சரில் என்ன கொடுப்பேன், எந்த சம்பவிக்க அந்த மாதிரி தெரியல. എന്ത് തന്നെ ചെയ്താലും അതിലെല്ലാം എല്ലാ ഫോർമാറ്റിലും റെക്കോർഡ് பண்ணணும் ഞാൻ யோசிச்சிட்டேன். So it became a very huge thing. It became like a 168 track recording, because 500 musicians இருக்கு, செண்டை இருக்கு, மேளம் இருக்கு, கொம்பும் கோயில் எல்லாம் இருக்கு, இலத்தாளம் இருக்கு, இதெல்லாம் பெரிய huge thing. அப்போது நான் வந்தபோது they asked me, sir, can we do a documentary about how you're doing the recording? I thought, say, if they get some kind of recovery, good, well and good. So my main thing was the archival recording. So they took me to one place.
many places they took me, and none of the places were seemed right to me. And they took me to one temple, the Peruvanan temple இந்த மாதிரி ஒரு temple. திருச்சூர் பக்கத்தில் தான். அது very old temple, and they told me, sir, in the வடக்குநாத temple, ഈ ടെമ്പിളിൻ്റെ റിപ്ലിക്കതാണ്, எக்ஸாக்ட் ரிப்ளிகா ஆஃப் திஸ் டெம்பிள். ஸோ நோக்கும்போது அந்த மாதிரி மகுடம் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி நாலு சுற்று இருக்குது, எல்லாம் இருக்குது. அவரை சொல்லி இது இந்த சாங்டோரத்து ஒரு இளஞ்சி ட்ரீ இருக்குது, அந்த மாதிரி அவரோட வடக்குநாத க்ஷேத்திரத்தில் ஒரு இளஞ்சி ட்ரீ இருக்குது. இளஞ்சி ட்ரீயில் கீழே மேலக்காரெல்லாம் வந்து ஒரு ஆஃபரிங், அந்த மாதிரி தேவியோட ஒரு ஆஃபரிங், மகாதேவருக்கு ஒரு ஆஃபரிங், அந்த மாதிரி பூரம் பண்ணுறேன். நம்ம இதை ரெக்கார்ட் பண்ண முடியுமா? So I just went like every sound man, you go and clap and find out if the acoustics are right. So I went and clapped. ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அந்த டெம்பிள் சுற்று நடந்த பின்னாடி ஒரு வாதில் இருந்து, அந்த வாதில் நான் பின்னாடி டெம்பிளில் புறத்து போகும்போது ஒரு இடைவெளி ஏற்பட்டாச்சு. இடைவெளி வைக்கும்போது எனக்கு தோணி இந்த கிளாப் பண்ணுறோம், கிளாப் பண்ணி கேட்கும்போது கரெக்டாக இருக்குது, இதெல்லாம் கரெக்டு. ஒரு செண்டை இவ்வளோ செண்டை கொட்டியால் செண்டை மாதிரி கேட்கும், கோயில் ஊதியால் எல்லாம் அது அதில் இருக்கும். அப்போ பிரசாத் விழிச்சிட்டேன், கேட்டேன், பிரசாத் இந்த பக்கத்தில் ரெக்கார்டிங் பண்ண முடியுமா? மேலக்கார் இந்த வருமா? நான் ஒரு மியூசிஷியன் வருவேன், மேலக்காரெலாம் தே கேன் ஸ்டாண்ட் தேர். ராவிலே 8 மணிக்கு தொடங்கியால் சாயங்காலம் ஒரு 8 மணி வரை 5 மேலே இருக்குது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இங்கே டிஸ்கஷன் பண்ணும்போது இந்த மேளத்தில் மெயின் சீஃப் இருக்குது, பெரியவனன் குட்டமாரார், பத்மஸ்ரீ எல்லாம் கிடச்சிருக்கு. பெரியவன் குட்டமார் வந்தாச்சு. அப்போ குட்டமார் நான் கேட்டுட்டேன், குட்டேட்டா இந்த பக்கத்தில் செய்ய முடியுமா? தண்டல் ஒன்றும் இல்லை. குட்டேட்டா எனக்கு திரும்பி கேட்டுற, ஹவு டிட் யூ ரீச் யூர், நீ எங்கே இந்த பக்கத்தில் வாங்க, எப்படி வந்தேன்? நான் கை கொட்டு தானே வந்தேன், எல்லா ஸ்தலங்களையும் இஷ்டப்பட்டல, இவ்வளோ வந்தப்போ எல்லாம் கரெக்டாக. ரசூல், எனக்கு தெரியுமா, 1132 வருஷம் முன்னாடி இவிடத்தானே பூரம் தொடங்கியது. நீ எங்கே நிற்கணும், உதய ஸ்பாட்டில் பூரம் தொடங்கி. அப்போ எனக்கு தோணி, அந்த ஞான் അവിടെ വന്നതല്ലേ, என்னை யாரோ അവിടെ கொண்டுவന്നത്, அது ஒரு நிமித்தம். அந்த மாதிரி ஃபிலிமும் ஒரு நிமித்தம். 2வது வருஷம் அவங்க ஒரு ஆனப்பந்தியில் போய், ஆனப்பந்தியில் எலிஃபெண்ட் க்ரூமிங் பிளேஸில், അവിടെ ஒரு ஏஷியாவில் ஒரே ஒரு ஃபீமேல் மாஹூட் இருக்குது, ஆனை பாப்பான். உங்களோட பேர் நிபா நம்பூதிரி. அந்த நிபாயோட ஷாட் கூட ஷூட்டிங் பண்ணும்போது நிபா என்னோட சொல்லி, அந்த ரிசூல் எனக்கு தெரியுமா, இந்த மெயின் ஆனை இல்லையா, அந்த ப்ரொசஷனில் இருக்க அந்த மெயின் ஆனை, அந்த டெய்ட்டியெல்லாம் எடுத்து போகணும் ஆனை இல்லையா, ஆனைக்கு கண்ணு காணக்கூடாது, கண்ணு தெரியாது. ஓகே, அப்போ நான் சொல்லி, இஃப் தட் எலிஃபென்ட் இஸ் பிளைண்ட், how is that elephant moving around? Such a huge atmosphere, there's so much noise, people, மேளம் எல்லாம் இருக்குது. எல்லாம் she said it's all based on sound. பாப்பான் இருக்குது, கோல் இருக்குது, எல்லாம் இருக்குது, இருந்தாலும் மெயின் திங் இஸ் சவுண்ட். பிரசாத்துக்கு கேட்டேன், பிரசாத், நம்ம ஆனை மாற்றிட்டு அந்த ஒரு விஷுவலி சேலஞ்சு பர்சனை வச்சால் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்கும்? எந்த காதுகள் உனக்கு கண்ணுகளாயால் இந்த மாதிரி பூரத்தின் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த இருக்கும்? அது ஒரு ஃபில்மு. why didn't we do a film about it? அது தானே சவுண்ட் ஸ்டோரியோட ஒரிஜின் ஆஸ் அ ஃபில்ம். ஸோ சவுண்ட் ஸ்டோரி இஸ் நாட் அ டாக்குமெண்ட்ரி அபவுட் மீ, ஆர் இட்ஸ் நாட் அ டாக்குமெண்ட்ரி அபவுட் திருச்சூர் பூரம். இட் இஸ் மீ acting as myself. That is the only coincidence. I have become an accidental actor in the film, but it's a film about a sound man's struggle and his eventual triumph in recording Thrissur Puram for the purpose that he found on the way. Okay. So, and மேளம் இருக்கு, பூரம் இருக்கு. எல்லா பூரத்திலும் மேளம் இருக்கு, ஆனால் எல்லா மேளத்திலும் பூரம் இல்லை. அந்த மேளத்தில் നിന്ന് பூரத்திലേക്ക് ஒரு யாத்திரை இருக்குது, அந்த பூரத்தில் നിന്ന് சவுண்ட் ஸ்டோரியிലേക്ക് ஒரு யாத்திரை இருக்குது. ആ യാത്ര தானே an experience. இப்போது ரியல் லைஃப்பில் சவுண்ட் டிசைனராக இருக்கிறதும் ஆன் ஸ்க்ரீன் வந்து சவுண்ட் டிசைனராக போர்ட்ரே பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது? அது ஒரு மெட்டா மூமெண்ட் மாதிரி ஃபீல் பண்ணிங்க? அது அந்த பிரசாத் இல்லை, வெரி கிளவர் டைரக்டர், இது வெரி கன்னிங் அண்ட் கிளவர் டைரக்டர். அவர் என்ன சொல்லியாச்சால எல்லா கேமரா 3-4 கேமரா எல்லாம் செட் பண்ணி ஒரு சிச்சுவேஷன் பண்ணி அந்த டூ இட். I said, do it means what?
இது முன்னாடி என்ன இது பின்னாடி என்ன சொல்லுங்க. அது அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நீங்கள் செய்யுங்கோ, எல்லாம் செய்ய கரெக்ட் தானே. அந்த மாதிரி புஷ் பண்ணி ஒரு சீக்வன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீக்வன்ஸு ஒரு 50 மினிட் 1 மணிக்கூர் ஷூட் பண்ணி 3-4 கேமரா வச்சு ஷூட் பண்ணி பின்னாடி அதை எடிட் பண்ணி ஒரு 2 மினிட் 3 மினிட் வர சீக்வன்ஸ் எடிட் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. அது நோக்கும்போது நீங்கள் தெரியல அது ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்றும் இல்லாமல் ஷூட் பண்ணியாச்சு. பிகாஸ் த பீப்புள் ஹூ சேயிங் திங்ஸ் இன் தட் சீக்வன்ஸ் இல்லையா, அது ஒரு டயலாக் ரைட்டர் பண்ணிய வேலை இல்லை. அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஒரு ஆளோட வாயில் கொடுக்க முடியாது. அது நேச்சுரலி அந்த வந்தது. അവിടെ ഞാൻ என்ன ஒரு நார்மல் as a human being, as a person, how I reacted like that. அந்த மாதிரி பெரிய சீக்வன்ஸ் இருக்குது. ஃபிலிமில் கிளைமேக்ஸ் அந்த மாதிரி ஷூட் பண்ணியாச்சு. There are sequences where I had to by heart lines and learn lines and all. ஸோ இந்த மலையாளம் எல்லாம் லைவ் ஸ்டண்ட் பண்ணியாச்சு. நம்மளால் எனக்கு டப்பிங் பண்ண முடியாது. நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அல்ல, ஒரு ஆக்டர் இல்லை. மாத்திரமல்ல டப்பிங் எனக்கு பெரிய விஷயம். ஐ ஹேட் டப்பிங். ஸோ அது மலையாளம் எல்லாம் நம்ம லைவ் சவுண்ட் பண்ணியாச்சு. எல்லாம் ஹோல் ஃபிலிம் இஸ் லைவ் சவுண்ட். ஒரு தமிழ் வந்தபோது அந்த சினிமையில் என்னோடப்போ ஆக்ட் பண்ணி சேகர் இருக்குது. சேகர் ஒரு பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட். ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டை கொடுத்து ஒரு பெரிய ஸ்டார் தானே. அது ஷாருக் கான் வாய்ஸ் கொடுத்தாச்சு. RI1ல் பாகுபலியில் பிரபாஸ்ல எல்லாம் வாய்ஸ் பண்ணியாச்சு. எல்லா மார்வல் ஃபிலிம்ஸிலும் டெட்பூல் எல்லாம் தானே அவர் தானே டப்பிங் பண்ணியாச்சு. அவரோட வாய்ஸ் நமக்கு பெரிய தெரியும். அவன் சினிமையில் இருந்துட்டோ கூடி அவர் டிசிஷன் பண்ணியாச்சு, ரசூல் சார்ன்ற வாய்ஸ் நான் தானே கொடுப்பேன், எந்த கேரக்டர் வேறு யாரோட வாய்ஸ் பண்ணியாச்சு. அந்த மாதிரி ஒரு பெரிய சாக்ரிஃபைஸு சேகர் பண்ணியாச்சு சினிமையில். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் வெரி ஹம்பிள்டு. என்டையர் தமிழ் ஆடியன்ஸில் அது அவர் என்ன பார்க்குறதும் நோக்குறதும் எந்த ஒர்க்கு அவர் ரிலேட் பண்ணுறதும் ஏஆர் ரஹ்மான் கொடுக்கணும் அதே ரெஸ்பெக்ட் எனக்கு கொடுக்கும், எனக்கு கிடைக்கும். அது ஒரு வெளிய விஷயம். அது அது എന്താ പറയുക, for me it's a very very big thing and I am very humbled and I am very moved by gestures of Tamil audience, and I hope this film they will relate with me in the same way and the same manner as they relate with other actors and other people. இங்கே சவுத் இந்தியாவில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல், பெரிய ஃபெஸ்டிவல் ஒன்று இருக்குது. இங்கே ஒரு ஜல்லிக்கட்டு பண்ணுவாங்க, இல்லை சீசனலாக ஏதாவது ஒன்று இருக்குது. பாம்பேயில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும், கால்கட்டாவில் அந்த காளி ஃபெஸ்டிவல் இருக்குது. பட் திருஷூர் பூரம் வந்து என்ன ஸ்பெஷல்? 1132 years ago, 34 years ago it started. It's a temple festival. அது ஒரு சவுண்ட் ஃபெஸ்டிவல், அது ஒரு சவுண்டிൻ്റെ ഓഫറിങ്. அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் லோகத்திலே இல்லை. അത് ഞാൻ എൻ്റെ മ്യൂസിക് റിലീസിൻ്റെ ടൈമിൽ ഞാൻ AR റഹ്മാൻ ഇത് കാണിക്കുമ്പോൾ അദ്ദേഹം പറഞ്ഞത് ഒരു സെനങ്ങളിലൊരു ഫെസ്റ്റിവൽ இருக்குது, அந்த மாதிரி ஒரு சூஃபி ஃபெஸ்டிவல் இருக்குது. அது சூஃபி ஆൾക്കാர் வந்து பாடுறது அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல். இந்த மாதிரி ஒன்று லோகத்திலே கிடைக்காது. இது லோகத்திலே ஏக சவுண்ட் ட்ரெடிஷன். ரெண்டாமது ஒரு விஷயம் நான் சொல்லி இல்லையா, மேளத்தை எல்லா பூரத்திலும் மேளம் இருக்குது, எல்லா மேளத்திலும் பூரம் இல்லை. அந்த காரணம் மேளம் பூரம் டிஃப்ரெண்ட்டு. ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு பர்டிகுலர் ஆஸ்பீஷியஸ் டைமில் ஒரு 500 மியூசிஷியன்ஸு ஒன்று டெம்பிளில் சாங்டோரத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஒரு 70 ஏக்கர் லேண்டு, ஒரு குந்தனமோ உள்ள ஒரு டெம்பிள். அது காண்றதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் ஆள் வரும். 150 ஆனை இருந்து பழைய காலத்தில் இந்த நம்ம ரெக்கார்டு பண்ணும்போது அது 62 ஆனை இருந்து இவர் எல்லாம் அவரும் வந்து அவருடைய ஒரு புருஷாரத்தின் ஒரு எனர்ஜி இருக்குது. வாத்தியம் கோஷம் எல்லாம் அவரோட ஒரு எனர்ஜி. இவர் எல்லாரும் ஒன்றாகுன ஒரு டிரான்செண்டல் எனர்ஜி தானே பூரம். அது மேளம் அல்ல, ஒரு டிரான்செண்டல் எனர்ஜி அந்த மொமெண்டில். அந்த ஒரு 3 மணிக்கூர் அந்த அது ஒரு 10 லட்சம் ஆൾക്കാർ வரும்போது அவரோட ஒரு ஒன்னஸ் தானே பூரம். அது டிஃப்ரெண்ட்டு, அது இல்லை லோகத்தில் எங்குமே இல்லை. இது ஃபீச்சர் ஃபிலிமாக மாறும்போது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று தேவை கதைக்கு, ஒரு வில்லன் ஒன்று தேவை. அதே மாதிரி ஒரு ஹீரோயினும் இருக்காங்களா கதை? அந்த நல்ல ஒரு ப்ரொடியூசர் வந்து இல்லையா ராஜீவ் பண்ணிக்கலாம், அவனை அவனோட வில்லன் ஆக்கி இந்த ஃபிலிமில். அது ஜோய் மாத்யூ, அந்த பெரிய ஆக்டர் அந்த ஜோய் மாத்யூ தானே வில்லன் ரோல் பண்ணியாச்சு. சேகர் என்ற ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ற ஒரு சந்தத சகஜாரி மாதிரி ஒரு வேஷம் பண்ணியாச்சு. மலையாளத்தில் மற்றும் வெளிய பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம். ஹீரோயின் யாரும் கேட்கலையே நீங்கள்? ஹீரோயினே இல்லை இந்த கான்ஃப்ளிக்ட்ல, ஹீரோயினே இல்லை எந்த லைஃப்பில். அந்த மாதிரி ஹீரோயினே இல்லை இந்த லைஃப்பில். ஒரு ட்ரூ ஸ்டோரி தானே இது. ஓகே, நீங்கள் நினைச்சது வந்து கரெக்டாக வந்து அந்த ரெக்கார்டிங்லாம் கொண்டு வந்திருப்பீங்க. பட் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஆடியன்ஸுக்கு கரெக்டாக இருக்கா?
இப்போ இருக்குது அந்த ஒரு நம்மள ஒரு ஃபிலிம் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டால்பி அலைன்டு ரூமில் இருந்து மிக்ஸ் பண்ணும்போது இது ஆடியன்ஸ் இந்த மாதிரி கேட்கணும் அந்த மாதிரி ஒரு விஷன் இருக்குது. விஷன் தானே நம்மளோட மிக்ஸு. அப்போது ஒரு தியேட்டருக்கு ஒரு டால்பி அப்ரூவல் இருந்தால் they are supposed to be maintaining the same standard. ஒரு டால்பி அட்மோஸ் வந்து பாருங்கள் ஒரு 64 சேனல் எக்ஸ்போசிஷன் தானே. அது ஒரு 20 சேனல் எக்ஸ்போஷரும் இருக்குது. அது கொஞ்சம் ஸ்மால் தியேட்டரில் இந்த பஞ்சாயத்தில் உள்ள கொச்சு தியேட்டரில் அது மாதிரி. அப்போ இது இந்த ஒரு ஸ்கெயில் டிஃப்ரெண்ட் ஸ்கெயில் இருக்குது. அது ஒரு தியேட்டர்னு சம்பந்திச்சு அது மாறும். அதனால ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் வேணும். அந்த கன்சர்ன் இருக்கா உங்களுக்கு? லைக் எல்லாருக்கும் ஒரே பெரிய கன்சர்னு. அது ஒரு பெரிய கன்சர்னு. 2.0 ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரு வெளிய விஷயமாகி வந்துட்டேன். ஏஆர் ரஹ்மான், சங்கர் எல்லாம் ஒரு வழிய விஷயமாயிட்டு அதை கண்டுட்டேன். அது நம்ம ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலும் ஒரு டைரக்டர்ஸ் கவுன்சிலும் ஒரு டெக்னிக்கல் கவுன்சிலும் ஒரு கவர்மெண்ட் எல்லாம் இருந்து சர்ச்சை பண்ணி ஒரு சொல்யூஷன் கண்டு வேணும். அது என்னன்னாச்சாலும் ஒரு தியேட்டரில் நம்ம போகும்போது ஹாலிவுட் ஃபிலிம்னு ஒரு லெவலு, தமிழ் சினிமைக்கு ஒரு லெவலு, கன்னட சினிமைக்கு ஒரு லெவலு, ஹிந்தி சினிமைக்கு ஒரு லெவலு, அந்த மாதிரி லெவல் மாற்றிட்டேன் ஒரு தியேட்டரில். அந்த ஒரு ஆப்ரேட்டர் டிசைட் பண்ண அந்த ஏ லெவலில் ப்ளே பண்ணோம். ஏ லெவலு ஹிந்தி ஃபிலிம் ஏ லெவல் வச்சுக்கோம், தமிழ் சினிமா ஏ லெவல் வச்சுக்கோம். அப்போது நம்ம மிக்சிங் செய்யும்போது அந்த தியேட்டரில் அவர் இந்த தமிழ் சினிமா எல்லாம் இந்த சொல்லி அவர் இந்த மாதிரி லெவல் குறைச்சிக்கும், அந்த லெவலுக்கு ஏற்றி விட்டுறேன். அது தெட்டாய ஒரு பிரவணதை, தெட்டாய ஒரு வார்த்தை. அந்த மாதிரி யூ ஷுட் நாட் மிக்ஸ் லைக் தட். அப்போ ஒரு வார் பிட்வீன் மிக்சிங் இன்ஜினியர் அந்த ஆப்ரேட்டரும். அந்த ஆப்ரேட்டர் இஸ் நாட் அ பர்சன் ஹூ ஹஸ் சவுண்ட் ஐடியாஸ் ஒரு பர்சன் ஹூ இஸ் எஜுகேட்டட் இன் சவுண்ட். அப்போ இதுன்னு ஒரு கன்சென்சஸ் வேணும். அது ஒரு டெக்னிக்கல் கவுன்சில் இதை ஃபார்ம் பண்ணணும். ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஒரு சார்ஜ் எடுத்து அந்த ஒரு டெக்னிக்கல் கவுன்சில் ஃபார்ம் பண்ணி அது எப்ராடில் எல்லாம் ஒரு ப்ரொஜெக்ஷனிஸ்ட் மேனுவல் இருக்குது. அந்த ஒரு மேனுவல் இருக்குது, ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்குது. ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டைசேஷன் கொண்டு வந்தாச்சு. ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டைசேஷனு ஏஎஸ்இபியு ஸ்டாண்டர்ட் இருக்குது. இதெல்லாம் நோக்கி ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் நமக்கு வரணும். அது தியேட்டர்னு ஒரு எவ்ரி 3 months தே ஷுட் ரீஅலைன் தேர் சிஸ்டம். பிகாஸ் இந்த ஸ்பீக்கர்ஸ் இல்லை, அது ஒரு மூவிங் பார்ட்டு. அது மூவ் அப்போ நம்மளை கார் வந்தால் ஒரு 6 மாதம் கூட நம்ம கார் சர்வீஸ் பண்ணணும்ல, அந்த மாதிரி ஸ்பீக்கர் சர்வீஸ் பண்ணணும், ஆம்பிளிஃபையர் சர்வீஸ் பண்ணணும். இதெல்லாம் ஒரு ஃபிக்சர்ஸ். அதெல்லாம் ஒரு 6 மாதம் கழியும்போது அதெல்லாம் இலவும், அதெல்லாம் ஆடும், அந்த வைப்ரேஷன் வரும், அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் செக்கப் வேணும். பிகாஸ் இந்த டுடேஸ் டைம் இல்லையா, இந்த டுடே டைமில் ஒரு நிங்களோட ஃபோனில் பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும், ஹெட்ஃபோனில் கிடைக்கும். அதில் உங்களுக்கு 5000 ரூபாய் முடக்கியால் இன்னொரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வீட்டில் கிடைக்கும். அப்போ அது விட்டுட்டு ஆரங்களுக்கு தியேட்டரில் வரணும்னால் நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கொடுக்கணும். விஷுவல் அண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். அது தானே சினிமா. அப்போ ஆடியன்ஸு வீடு விட்டுட்டு தியேட்டரில் வரணுவங்கள், அது ஒரு பிஸ்னஸ் வரணுவங்கள், அவர் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கிடைக்கல, அவர் வரல. அது ஒரு பிஸ்னஸ் இந்த ப்ராப்ளம். அது மனசிலாக்கி நம்ம எல்லாரும் ஒருமிச்சு வந்து அது ஒரு சொல்யூஷன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு வார் பாடில்லை, டெக்னீஷியன் தமிழில் ஒரு ஆப்ரேட்டர் தமிழில் ஒரு வார் கிடைக்க பாடில்லை. அது பிஸ்னஸ்ன்னு மோசம், ஆடியன்ஸுன்னு மோசம். அவர் நல்ல தியேட்டர் தேடி போனோம். அப்போ ஒரு ஆள் ஒரு ரசிகன் ஒரு தியேட்டரில் வரணும், ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்க அந்த மாதிரி. அவரோட ஜீவிதத்தில் ஒரு 3 மணிக்கூர் நான் இன்னும் தியேட்டரில் ஸ்பெண்ட் பண்ணணும், அல்லங்கள் இன்னால் ஒரு சினிமா காணணும் என்று கருதி வருന്നത് ஒரு பெரிய டிசிஷன். அந்த ஒரு ஆள் ஒரு சொந்த லைஃப்பில் ஒரு 3 மணிக்கூர் നിങ്ങൾക്ക് வேண்டி ஸ்பெண்ட் செய்யும்போது நம்ம ஆ டிசிஷன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதில் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நம்ம பண்ணி அது ஒரு கன்சென்சஸ் செய்து அவரோட ஒரு டைம் நமக்கு கொடுக்கலையா, ஆ டைமை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது நம்ம எல்லாரும் இருந்து ஒரு டிசிஷன் எடுத்து அதில் ஒரு சொல்யூஷன் பண்ணணும். அக்ராஸ் இந்தியா அது ஒரு பிரச்சனை, அக்ராஸ் இந்தியா பிரச்சனை இருக்குது. அது சவுத் இந்தியாவில் ஜாஸ்தி இருக்குது. இந்தியில் அது ஹிந்தியில் அந்த மாதிரி இல்லை. அந்த ஒரு மல்டிப்ளெக்ஸ் செயின் ஹிந்தியில் நம்ம ஒரு வார்த்தை சொல்லியால் அது immediately they take it and they do repair. But as you said before, single screensல வந்து அந்த காஸ்ட் எதுன்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்றது. பட் அது காஸ்ட் எஃபெக்டிவான சொல்யூஷன் ஏதாவது இருக்காது? அதான் ஆக்சுவலி அது சிங்கிள் ஸ்க்ரீனில் ஜாஸ்தி. காரணம் சிங்கிள் ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீனில் 500 பேர் 600 பேர் வரும். அப்போ இந்த சிங்கிள் ஸ்க்ரீனில் வருமானம் ஜாஸ்தி, மல்டிப்ளெக்ஸ் வருமானம் கம்மி. ஆக்சுவலி மல்டிப்ளெக்ஸில் நீங்கள் ஒரு 40% ஷேர் இருக்குது,
ஷேர் கம்மியாக கிடைக்கும், சிங்கிள் ஸ்க்ரீனில் ஜாஸ்தி நமக்கு ஷேர் கிடைக்கும். அப்போ சிங்கிள் ஸ்க்ரீனில் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் கம். சிங்கிள் ஸ்க்ரீன் ஷுட் பி ஃபார் மோர் வெல் எக்யூப்ட். ஓகே. ஸோ அதெல்லாம் நம்ம இருந்தது பாருங்க, ஒரு கவுன்சிலர் ஒரு ஃபார்ம் பண்ணி, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி, ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்து அதனோட சொல்யூஷன் பண்ணது அந்த டைம் அதிக்கிரமிச்சிருக்கு. அது வி ஹாவ் டு இம்மீடியட்லி அட்ரஸ் இட், அதர்வைஸ் people are not going to come to cinemas. ஓகே. இப்போ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரெகக்னிஷன் இருக்கு. பட் ஸ்டில் அது ஒரு அண்டர்ரேட்டடான டிபார்ட்மெண்ட்டாக தானே இருக்கு. அது காரணம் இருக்குது அதில். அந்த காரணம் வச்சால் நம்மளுக்கு ஒரு பிக்சரு மோசமாகி போயால் ஷூட்டிங் பண்ணும்போது பிக்சரு மோசமாகி போயால் அது ரிக்ரியேட் பண்ண முடியாது. அந்த சவுண்டு மோசமாகி போய் நமக்கு ரிக்ரியேட் பண்ணோம். இப்போ அதுக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்டேஜில் தானே ஒரு செகண்ட் கசின் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு. என்னால் அது ஒரு ஃபிலிமின் ஒரு வேல்யூ கொடுக்கும்போது, ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ என்ன வச்சு நல்ல சவுண்டு வந்தால் நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கும். அந்த லெவல்லேக்கு ஒரு ஃபிலிமினை கொண்டு போகணும் என்னுள்ள ஒரு சவுண்டு டெக்னீஷியன் ஜோலி. அப்போ காரணம் சவுண்டு டஸ் நாட் செல், பட் மியூசிக் செல்ஸ். அந்த மியூசிக் டைரக்டர் ஒரு பெரிய பேர் ஆகிடும், பெரிய ஆர்டிஸ்டான அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அவரோட மியூசிக் ஹிட் ஆயால் ஃபிலிம் ஹிட் ஆகிடும், அல்லது ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். அந்த மாதிரி சவுண்டில் ஒரு வார்த்தை இல்லை. அதுக்கு சவுண்ட் இஸ் அ செகண்ட் கசின். பட் there are directors who producers think that sound is a big production value. There are people who made millions with doing good sound. Spielberg and George Lucas are finest examples of that kind of filmmaking. Okay. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் சவுண்ட் டிசைனிங்கில் டேரக்டர்ஸ் எவ்வளோ நாலேஜபுளாக இருக்காங்க நியூரோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்த வரைக்கும்? சங்கர் மாதிரி டைரக்டர் அவருக்கு தெரியும் என்ன வேணும், அந்த ஒரு கதை கதைக்கு வேண்டிட்டு என்னெல்லாம் தெரியும், என்னெல்லாம் வேணும், அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காகி சங்கர் மாதிரி டைரக்டர் will explain to you. He may not know how to achieve it, but he will tell you. அந்த 2.0 அந்த பண்ணும்போது அந்த ஸ்கிரிப்ட் ஸ்டேஜிலே சொல்லியாட்டு அன்றைக்கி சவுண்ட் எல்லாம் ஃப்ளோர்லூட மூவ் பண்ண வேணும், அது பண்ண முடியுமா இல்லையா. அது SRL 4D அந்த டெக்னாலஜி கொண்டு வர்றதுக்கு காரணம் சங்கர். அவர் அந்த மாதிரி இமேஜின் பண்ணியாச்சு பிக்சர் இந்த வரணும்னு. அப்போ there are specific directors who thinks very specifically for sound. There are people who are not well to do with it, but they are very good with their stories. So if there is a deficiency in the director, we are there to fulfill it. Okay. As long as we are given money and budget. ஏஷியன் ஃபிலிம் அவார்ட்ஸுக்கு நீங்கள் நாமினேட் ஆகிருக்கீங்க. ஸோ கங்க்ராட்ஸ் ஃபார் தட். ஸோ அந்த 4D SRL சவுண்ட் வந்து எவ்வளோ தூரம் எவால்வ் ஆயிருக்கு ஆஃப்டர் 2.2? நீங்கள் ஏதாவது இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? That is the first time ever to the world தானே ஒரு தமிழ் சினிமா, இந்தியன் சினிமாவோட கான்ட்ரிபியூஷன் SRL 4D இந்த மாதிரி ஒரு புதிய ஒரு ஃபார்மேட்டு லோகோ வேர்ல்டு சினிமாக்கு கொடுத்தாச்சு. அது எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் எல்லா டெக்னாலஜியும் வெஸ்டிலிருந்து வருது. வெஸ்டில் நம்ம கடம் எடுத்து தானே டெக்னாலஜி. இந்த ஃபிலிமில் அது மாதிரி ஒரு புதிய டெக்னாலஜி we could present it. 2.0 is the first film, and after that now another film has to come to explore it furthermore. Okay. And we had set up 8 cinemas during the release of 2.0. Maybe when the next film comes up, we will explore it more. Okay. நீங்கள் பர்சனல் ஃப்ரண்ட்ல இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் இன்னும் என்ன அதில் ட்வீக் பண்ணலாம், என்ன இன்னும் அது இருக்குது, அந்த ஐடியாஸ் இருக்குது. இதில் எல்லாம் டெஃபிஷியன்சி எந்த வந்தாலும் அதெல்லாம் செய்யறதுக்கு ஐடியாஸ் இருக்குது. அது ஒரு புதிய ஒரு ஃபிலிம் வந்தால் அந்த ஃபார்மேட் வந்தால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அப்பாவின் மீசை ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ரோகிணி வந்து உங்களுக்கு எங்கே தெரியும்? தெரியும், அந்த ஃபிலிம் ரிலீஸ் பண்ணல, பட் தெரியும். ரோகிணி வந்து உங்களுடைய ஒரு ட்ரீம் கேர்ள் மாதிரி நீங்கள் அந்த அவங்களோட ஒர்க் பண்ணுறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அது what do you say, very unexplainable in the sense when I was a student. Rohini was Rahman Rohini and ஒரு பெரிய காம்பினேஷன் இருந்தது. The love combination, so every film you see there is Rohini, every film you see there is Rahman. So and the mother you have a fascination இல்லையா, அந்த ரோஹிணி and ஒரு fascination தானே. Then years later after first time Rohini meet பண்றது 3 இந்த சினிமால. Rohini dubbed for Rohini acted in that, அந்த ஸ்ருதி ஹாசன் அம்மா. அப்போ கொஞ்சம் அந்த ரெக்கார்டிங் கொஞ்சம் டிஸ்டார்ஷன் இருந்தது. So I said I want to re-record it. So Rohini came and first time we are meeting, so she was like, who is this guy, like, because she's also dubbed for other people with Manirathaman, all these dubbed. So she came and I redubbed her.
Then she really said, I really enjoyed, man. This is like really good. So then she was making this movie, and then I confessed to her that you've been my dream girl. Now we are best friends, and I go to work with her. She's a very good storyteller, and she's a very unusual storyteller. And Appavan Meesha ஒரு unusual film. அந்த ஒரு தமிழ் இந்த கல்ச்சர் இருக்குது அதில் ஒரு இந்த மாதிரி ஒரு தமிழ் மனம் இருக்குது அது சினிமையில். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங். Even though she's from Andhra, she has become, she has understood Tamil ethos very well. So I'm very happy to be in her company. Actually, all of them, all the 80 stars, Kushbu இருக்கு, ரேவதி இருக்கு, Shobhana, Suhasini madam, Radhika madam, all of them, they all love me so much, and I am, like அந்த ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கு. என் லைஃப் முழுவதும் ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கு. சவுண்ட் டிசைனிங் வரணும்னு நினைக்கிறாங்க. சினிமா பொறுத்த வரைக்கும் ஜென்ரலி எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து நிறைய மரியாதை இருக்கு. இப்போ ப்ரொஃபஷனலாக ஒருத்தர் வந்து படிச்சுட்டு வந்ததை விட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆனால் ரொம்ப நாளாக இருக்காருன்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, ப்ரொஃபஷனல் நாலேஜ் வர்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ். ஸோ உங்களுடைய பர்சனல் டேக் என்ன இதில்? அது see, for every profession I feel there is a certain amount of study is required. You can operate a software, or you can learn how to operate a microphone or a recorder, then you can become a sound man. That is not true. You have to study cinema as a language. There is a history to cinema. You have to study and become a filmmaker. So unless and until you have an overall understanding of cinema, you won't become a good film sound person. You can learn and operate machines, that's a different thing. But the historical understanding of the art is required. I think first I am a film person, and then I am a sound man. Because my understanding of cinema is so strong, I am able to execute my craft so well. I think a study on cinema is far more important than how you learn a software or operate some machines, So I strongly believe in studies. Resul Pookutty filmmaker எப்போ பார்க்கலாம்? Soon, probably this year if all goes well. That's my next big thing. Okay. Sangamidra is still on? I don't know what is happening for the project. Okay, but you are connected to it, right? Yeah, I mean, they have approached me to work on the film, but it's in a mess now. Thank you very much.